ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிட. உணர்வுகளை ஒருவர் காயப்படுத்தி விட்டார் என்று நினைத்து நீ மனவேதனையில் இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் வீட்டில் இன்று அமாவாசை இரவில் உன்னை அழித்தே தீருவேன் என்று ஒரு உருவம் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இவர்தான். இவரிடமிருந்து நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனவேதனையை அறிந்துதான் இந்த அம்மா இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் கஷ்டங்களை பார்த்து, அம்மா இப்பொழுது உனக்கு யார் இந்த கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனை பாவங்கள் செய்தாலும் அத்தனைக்கும் மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கின்றது. ஆனால் யார் ஒருவர் மற்றொருவரின் உணர்வுகளை காயப்படுத்தி அவர்களின் இதயத்தை உடைத்தார்களோ, அவர்களுக்காக அவர் யார் மனதை உடைத்தார்களோ அவரை மன்னிக்காதவரை நிச்சயமாக உன் அம்மா நானும் அவர்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அதற்காக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகளும் கொடூரமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யார் ஒருவருக்காக நீ உயிரே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, யார் நம்மோடு இறுதி வரை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களால் தான் இப்பொழுது உனக்கான காயங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ இந்த வாழ்க்கையில் இதுவரை பட்ட அனுபவத்தில் இருந்து இதையெல்லாம் நன்றாகவே உணர்ந்திருப்பாய். என் தங்க குழந்தையே, நிச்சயமாக அவர்களின் மனநிலை ஒரு நாள் மாறும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் தற்போதைய நிலை என்ன, அதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? என் அன்பு பிள்ளையே, நீ அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவர்கள் பின்னாலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் கடைசியில் உனக்கு மிஞ்சுவது அவமானங்கள் மட்டும்தான் என்பதனை நான் அறிந்து கொண்டேன். என் தங்கமே, நிச்சயமாக நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். எப்போதுமே இந்த வாழ்க்கையில் அன்புக்காகவோ பணத்திற்காகவோ யாரையுமே சார்ந்து வாழ வேண்டாம். ஏனென்றால் இந்த அம்மா சொல்வதற்கும் காரணங்கள் இருக்கின்றது. என் தங்கமே, எப்பொழுதுமே நீ தனித்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலை சரியாக அமைந்துவிட்டால் உன்னை பலியாடாக ஆக்கி விடுவார்கள். உன்னை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பொழுது நீ மனமுடைந்து போகாமல் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டுமானால் இப்பொழுது இருந்தே மற்றவர்கள் உதவி இல்லாமல் தனித்து வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இப்பொழுது இது போல நீ பழகி கொண்டால் உனக்கு மனவேதனை என்பது ஒரு பொழுதும் இருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தரத்தினை சில இடங்களில் தாழ்த்தி பேசுகின்றார்கள் அல்லவா? உன்னை தேவையில்லாமல் கேவலமாக சித்தரித்து பேசுகின்றார்கள் அல்லவா? அதையெல்லாம் பற்றி நீ ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே. நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. நல்ல குணம் கொண்ட ஒருவர் யாரையுமே ஒரு பொழுதும் தாழ்த்தி விமர்சனங்கள் செய்து விடுவது இல்லை. அதுபோல தரம் கெட்ட ஒரு மனிதனினுடைய கண்ணிற்கு யாருமே நல்லவர்களாக தெரிவது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் உன்னை விமர்சனம் செய்பவர்கள் எத்தகைய குணங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. அவர்களைப் போல நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எந்த ஏற்றங்களும் உனக்கு எதுவும் ஏற்பட்டு விடாதே என்பதனை புரிந்து கொள். அதை போல நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை அடைந்த அத்தனை கஷ்டங்களுக்கு எல்லாம் தனித்து நிற்க முடியாமல் மற்றவர்களை சார்ந்து இருப்பதே காரணம் என்பதனை இப்பொழுதாவது நீ உணர்ந்து கொள். ஏனென்றால் இது போன்று உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய தகுதியினை அறிந்து உன்னை அப்படியே பேசிவிடுகின்றார்கள். ஆனால் நீ உன்னுடைய தகுதியினை உயர்த்தி கொண்டால் உன்னை ஒருபோதும் அவர்களால் சீண்டவும் முடியாது. உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றிவிடாது. உன்னுடைய நிலையானது உயர்ந்திருக்கும் பொழுது உன்னிடத்தில் தவறாக பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வந்துவிடாது. அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் பேசுவதற்கு கூட சற்று பயம் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, மனவேதனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ இந்த அம்மாவினை காணும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கூட நீ நிச்சயமாக தகர்த்து எறிந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மாவினை மனதார நினைத்து கொண்டு நீ செயல்பட்டால் போதும். எனக்கு இந்த பணப்பிரச்சனை தீர்ந்துவிட வேண்டும் அம்மா என்று, எனக்கு இந்த உடல் வலிகள் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் சரியாகி விட வேண்டும், என் குடும்பத்திற்குள் இந்த பிரச்சனை சரியாகி விட வேண்டும், நல்ல காரியங்கள் வீட்டிலே நடக்க வேண்டும், மற்றவர்கள் வைத்த செய்வினைகளோ தீய சக்திகளோ என்னை விட்டு விலகிவிட வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னோடு உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிய நபர்களுக்கு தண்டனை எப்படி கிடைக்கப் போகின்றது தெரியுமா? எப்படி உன்னுடைய மனதை அவர்கள் காயப்படுத்தினார்களோ, எப்படி அவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தார்களோ, எப்படி உன்னை ஏமாற்றினார்களோ, அது போன்ற ஒரு கஷ்ட நஷ்ட எல்லாம் மற்றொருவர் மூலமாக அவர்கள் அனுபவிக்க போகின்றார்கள். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய துணை கொண்டு அவர்கள் கொடுத்த காயத்தை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். நீ மீண்டும் வந்து விட்டாய். ஆனால் உனக்கு அவர்கள் துரோகம் செய்தார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையானது அவர்கள் அவ்வளவு எளிதில் மீண்டு வர முடியாத அளவிற்கு எந்த கஷ்டங்களானது இருக்கும். ஏனென்றால் ஒருவரினுடைய மனதை காயப்படுத்துகின்றார் என்றால் அவரை காயப்படுத்துவதற்கு என்று மற்றொருவர் இந்த பூமியில் இருந்துதானே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தான் அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. அந்த தண்டனையை அனுபவிக்கும் பொழுது நீயாகவே நினைத்தாலும் கூட அவர்களினுடைய தண்டனையை நிறுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உனக்கு என்றென்றைக்கும் துணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.